போட மாட்டேன். ஏன்னா என் கண்ணு படுதுன்னா தாலி அறுந்துரும். அதுக்கு தான் சொல்றேன். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். தாலி எடுத்து பையன் பரியாரிடா தாலி எடுத்து. அப்படி இருந்தாலும் நான் யார மாலை இட்டேன் யாரா தெரியுமா? சொல்லுங்கம்மா. துரியோதன மன்னர் ரெடியா தம்பியா இருக்கக்கூடிய இளைய தம்பியா இருக்க முடியாது. துச்சாதன மலை மாலை திருவருகை நாடு மாதிரி குட்டி அந்த மானங்கடைய சக்காலத்திய ஜெயகுந்தி மேடையில நிக்க வச்சு அந்த பாஞ்சாலிய புடவையா உறிஞ்சி எரிஞ்சாரு பாரு எங்க வீட்டுக்காரு. இந்த மகராசி எங்க வீட்டுக்காரு தான் பையா. ஏமா நீ ஒரு பொண்ணுதான், பாஞ்சாலி ஒரு பொண்ணுதான், நீங்க எல்லாம் ஒரு ஒத்தவா அப்படியா? அவங்கள சேலை அவங்கிறதுல உங்களுக்கு அம்மா எந்த முறை நாத்தினாலும் அந்த முறத்தை எடுத்து சாத்துறாங்களாம். பத்தினி படம் விட்டாலாம் ராவலாம் தட விட்டான். எந்த வழிடாவ எனக்கு ஒத்தவ அப்படியே வருவாவ. ஏன்டா அவன் ஆளுக்கு அடையாளம் பண்ண பார்த்த அந்த குந்தமாதேவி அவங்கள்ட்ட போய் சொல்லு ஒத்தவ அப்படியான்னு. எங்கள்கிட்ட எதிக்க முடியாதுடா தம்பி. அப்பேற்பட்ட பணக்காரங்க நாங்க. ஐயோ மூஞ்ச பாரு. ஐயோ பணக்காரி தான். ஏன்டா இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டல பணக்காரி. அப்படி அப்பேற்பட்ட மன்னரை மாலையிட்டவள் இந்த திருவரணை. எங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம்டா. திருமணம். ஆமா. ஆனா அந்த நிலத்துல பதியாகி வரும்படி உத்தரவு தங்க மனைவியாகிய திருவரணை வந்து போடு போடு. மகாராஜா அப்பா ஓடு ஓடி சென்று என்னுடைய தேவியாளாகி திருவதனை வாய தொடங்காத அம்மா இல்லப்பா. அந்த பையன் சொல்லுங்க கத்திட்டு இருக்கா தெரிஞ்சிருக்கோம். செந்தமிழோட காய்நீர் சிவகை புண்ணு அறமாடை தோகை துளங்குகும் இவ்வகைகள் வந்ததை இருகை ஏந்தி வாங்கிட லட்சுமியும் சேர்வாள். யார் பேரினால் கொண்டாடப்பட்ட சொர்ண காஞ்சாயிரம் என்றால் இதோ அரியலூரை சேர்ந்த ஜோதிவேல் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் வருங்கால தலைவரா ஜோதிவேல் அண்ணார் அவர்கள் எமக்காக கொண்டாடப்பட்டது ரூபாய் 100. கிருஷ்ணா உனக்கு அற்புதம். மகாராணி அம்மா அப்புறம் உடனே முடுப்புற வாங்கிட்டு கொடுக்கும் போது என்ன கேட்டுக்கிட்டு போலாம். நிமிடம் லவுக்குனியா இருக்கீங்க சுவாமி. ஐயா மணி முடி தரித்தனாத இந்த நாட்டிற்கு நல்லவரே என் வீட்டிற்கு ஏற்ற மன்னா நாட்டிற்கு நல்லவரே என் வீட்டிற்கு ஏற்ற மன்னா ஐயா வரமது தருக வேண்டி இந்த வஞ்சியால் வந்தேன் இங்கு அறிவதாய் சிறுமழகு நாதா உந்தன் பாதம் போற்றி ஐயம்மா திங்கட்டா மதிக துண்டில தருணு மதிக்கட்டா மதிக்கட்டா மறந்திடாமல் மனதில மதிக்கட்டா மதிக துண்டில தருணு மதிகடா மதிக துண்டில தருணு மதிங்கட்டா மதிக துண்டில தருணு மறந்திடாமல் மனதில மதிகட்டா மதிக துண்டில தருணு மதிகடா மதிக துண்டில தருணு மந்தார தொலையில மஞ்சள் விளையாடையில மந்தார தொலையில மந்தார தொலையில
தங்கள் திவ்ய பொற்பாந்த கமலனுக்கு தங்கள் மனைவியாகிய திருவரனை கோட்டை வணக்கம் செய்திருக்கிறாங்க. சித்தமே அடியில் பாக்கும் ஒரு சின்ன கருத்தாச்சு. சுவாமி என்ன வாழ்க்கையே பதில் கூறுமே என்ன மறுபடி உத்தரவு ஐயா. சரி. ஓ இது ஹிந்திலே என்ன சமாச்சாரம்? அண்ணாவாகிய துரியராஜன் பெரிய மாமாவா? ஐயோ நம்ம இருவரை அழைத்திருக்கின்றான். அப்படிங்களா? சென்று பார்க்க வேண்டும். சரிங்க. டேய் மகாராஜா சொல்லுங்க. ஓடி சென்று அண்ணாவாகிய துரிய பூமதி இருந்தால் தம்பி ஆகிய துச்சாதன ஒளி வந்திருக்கிறார் என்று சீக்கிரம் சொல்லி வர மகாராஜா. என்னடா என்னடா உங்கள் தம்பி துச்சாதனன் அவருடைய மனைவி தம்பி துச்சாதனா பார்த்த மிகவும் முடிஞ்சு மகராசனாக வந்திருப்பாங்க. தாமரை பறந்து பாடத்துல காமெடி வச்சு கத்து வீடியோ எடுத்தா போடுறது வீடியோ தந்தத்தான தானாரே தந்தத்தான தானாரே தந்தத்தான தானாரே தனதா தந்தத்தான தானாரே
மனைவி காடு வரை பிள்ளை கடைசியில வரது யாரு? பாவ புண்ணியம் செத்துட்டாங்கன்னா எல்லா உடம்பரையும் வருவாங்க, அழுவாங்க. கண்டிப்பா பணம் தூக்கிட்டு போகும்போது பொண்டாட்டி பிள்ளைய வீந்து கும்பிட சொல்லுவாங்க. ஆமா ஆம்பளை பிள்ளையா இருக்கிறவங்க கொல்லி செட்டி கொண்டு வந்து கொல்லி வச்சிருவான். உண்மை கடைசியில நம்ம அனுபவிக்கிறது என்னன்னா நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் தான். உண்மை. ஆனா போய்தடா போய் நாடு, போய்தடா போய் நாடு, நாம உழைப்பதெல்லாம் வீண்பாடு, இது உண்மைக்கான மனக்கூடு இந்த உலக இது பொக்கை மகிழும் பரிமாறு, நமக்கு ஊரூரா போகுதாடா பகல்றாரு, பூத்தையிலே வரும் சாவு இனி திடமே பொக்கை மகிழும் பரிமாறு, போகுதாடா பகல்றாரு, பூத்தையிலே வரும் சாவு திடமே. நம்மளுக்கு 4 மாசமா பகல் ராவு, இன்னும் 3 மாசம் இருக்கு. இருக்கு பகல் ராத்திரி, ராத்திரி பகல். ஆமா இல்லையா? நம்மள எழுந்தபடி ஆமா. ஏய், அப்பேற்பட்ட இந்த ஜடலாம் அரியவரை பிறர் போற்றி என்னப்ப அருள் ராமசாமி பாட்டு, இதெல்லாம் ஆண்டவனின் விளையாட்டு எங்கள் பெரோ. அதாவது ஒரு மனிதனுடைய புகழும் பெருமையும் 4 பேர் தோல் மேல போகணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்ல மவராசன் ஆமா இப்படி எல்லாம் ஊருக்கு நல்லது செஞ்சாரு, நன்மை சிட்டுன்னு வந்து பொட்டுன்னு போறாரு. ரைட் ஆனா அங்க வராங்க வச்சுட்டு ஓடுறா ஓடுறா ஏய், இவனை மாதிரி ஊரை 9 முடிச்சு போடுற தேவடி அம்மாவன் செத்தான்னா சொல்லு ஊரை புடிச்ச சனி அன்னைக்கு தாண்டா போகுதும்மா. எங்க போகுது பாரு, இப்பதான் இன்னொன்னு ஏத்திட்டு போகுது. போறதோட இல்ல, இவன் பாட ஆடிக்கிட்டே போகுது, எவனை கூப்பிடுறானேம்மா. நான் ஆடுறேன், போதைய போட்டுக்கிறேன், தூக்குற கம்பெனி என் மாமனை நாட்டாந்து கொண்டாந்து கொண்டு போய் பாடைய கவுத்து போடுறான்னு சம்பந்தம் இல்லாதவெல்லாம் தண்ணி போட்டுக்கிறோம். அவனுக்கு பயந்துகிட்டே இப்ப சொர்க்கிறதா வேலை பண்ணுறது சிம்பிளா. ஏற்பட்ட இந்த நல்ல நேரத்துல இது அரியலூர் நன்னகரத்தில் இருக்க முடியாத ஜோதி கவுண்டர் அவர் கையினால் கொடுக்கப்பட்ட காஞ்சாயிரம் ரூபாய் 101 அகிலாண்ட கொடி ஆதிநாராயணன் அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். கொத்துக்காரர் தங்கவேல் கவுண்டர் எனக்காக 100 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். ஆதிநாராயணன் அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். அதாவது நாங்கூர் உடையார்கள் அரியலூர்